இந்த காரணத்தினால தாங்க நம்ம டாக்டர்ஸையும் நர்ஸையும் கடவுளா பார்க்குறோம். இந்த டாக்டர் பாருங்க, அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே எர்த்குவேக் வந்துருச்சு. இருந்தாலும் தன்னுடைய உயிரை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த அறுவை சிகிச்சையை ஒழுங்கா முடிக்கிறதுலயே அவர் கண்ணுண்டு இருக்காரு. இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா தாய்லாந்து மயன்மார்ல பூகம்பம் வந்தப்போ நடந்த விஷயம் அப்படின்னு பகிர்ந்து வராங்க. இதை பத்தின வீடியோவையும் நான் உங்களுக்கு இந்த பதிவுல காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டா தாய்லாந்து மயன்மார்ல 7.7 ரெக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆட்டம் கண்டுச்சு. அது மேல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எல்லாம் கொட்டுச்சு. பெரிய பெரிய பில்டிங் பாத்தீங்கன்னா அப்படியே தடம் தெரியாம சரிஞ்சு விழுந்துச்சு. கடல் கொந்தளிச்சு ஊருக்குள்ள வந்தது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம். கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே சிக்கி 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனதா அந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இது மத்தியில இப்படி ஒரு நில அதிர்வு ஏற்படும் பொழுது கூட டாக்டர்ன்றவங்க கடவுளுக்கு நம்ம ஏன் ஒப்பிடுறோம் அப்படின்றதுக்கு இந்த டாக்டர் ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்காரு. அறுவை சிகிச்சை பண்ணிட்டு இருக்காரு. பூகம்பம் வந்துருச்சு, குளுக்கோஸ் பாட்டில்லாம் நிலை இல்லாம ஆடுது. இது ஒரு பெரிய நிலநடுக்கம் அப்படிங்கிறத டாக்டர் உணர்ந்தாலும் இந்த பெண்ணை இப்படியே நம்ம விட்டுட்டு போனா இந்த பெண்ணோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சு டாக்டர் இந்த பேஷண்ட்டை விட்டு போகாம அங்கேயே நின்று அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நர்சஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா டாக்டரை நோக்கி ஓடி வராங்க அவருக்கு உதவி செய்யறதுக்காக. ஒரு தருணத்துல பாத்தீங்கன்னா இந்த பேஷண்ட் பெட்ல இருந்து உருண்டு விழுகிற நிலைமை வருது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து ஓடி வந்த ஒரு நர்ஸ் அவங்கள இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. இன்னொரு நர்ஸும் ஹெல்ப்புக்கு ஓடி வராங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டை விழ விடாம அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. இதனால டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம ஆபரேஷனை செஞ்சு முடிக்கிறாரு. இந்த மாதிரி தருணத்துல கூட தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம தாங்கிட்ட வந்திருக்க பேஷண்ட், தன்னை நம்பி வந்திருக்க பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகராம அந்த ஆபரேஷனை கண்டினியூ பண்ற அந்த டாக்டருக்கும் நர்ஸுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரியான நெகிழ வைக்கும் இன்னொரு சம்பவம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல், அதாவது குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஒரு விஷயம். பிறந்த குழந்தைகள், பிறந்த பச்சை குழந்தைகள் இந்த வார்டில் இருக்காங்க. 2 செவிலியர்கள் மட்டுமே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 கை குழந்தைகள் அந்த வார்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நிகழ்வும் பாத்தீங்கன்னா தாய்லாந்து மயன்மார்ல நிலநடுக்கம் வந்தப்போ நடந்த சம்பவம்னு பகிர்ந்துட்டு வராங்க. இந்த 2 செவிலியர்களும் சேர்ந்து அத்தனை குழந்தைகளையும் காப்பாற்ற போராடுறாங்க. ஒரு நர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய கையில வச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. இன்னொரு நர்ஸ் பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த ட்ராலியை பிடிக்க முடியுமோ அந்த ட்ராலியை பிடிச்சி நிறுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா நிலநடுக்கத்தால ஆடி சில ட்ராலிலாம் ஓடுது. அதை ஓடி போய் அவங்களால நடக்கவே முடியலனாலும் அந்த டைம் ஓடி போய் அதை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அதே மாதிரி கீழே உட்காந்துருக்க நர்ஸும் பாத்தீங்கன்னா தங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த குழந்தையுடைய ட்ராலியை மூவ் ஆகாம பாத்துக்க முடியுமோ, கவுத்துறாம பாத்துக்க முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் எதுக்கு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உயிரை காப்பாத்திட்டு கீழே இறங்கி ஓடலாம்னு யோசிக்காம அங்கேயே நின்று அத்தனை குழந்தைகளோட உயிருக்கும் நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு போராடுற இந்த செவிலியர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இவங்களை ஒரு கடவுளா தான் பாக்குறேன். இந்த நிகழ்வு ரீசெண்டா மயன்மார்ல நடந்ததா தான் சொல்லி எல்லாரும் பகிர்ந்துட்டு வராங்க. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் இதுல இருக்கிற விஷயம் நிஜமாவே நெகிழ வைக்குது. இதை பார்க்கும் பொழுது இந்த 2 செவிலியர்களையும் கடவுள் அனுப்பின தூதர்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த நின்னுட்டு இருக்க நர்ஸை பாருங்க, எந்த குழந்தையும் விழுந்துராதபடி ஓடி ஓடி போய் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க தாயுள்ளம்னு சொல்லுவாங்க. இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவிட் காலகட்டங்கள்ல எங்க நோய் நமக்கு பரவிடுமோன்ற பயத்துல கதவை திறந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட முகத்தை பார்க்க கூட பயந்துட்டு இருந்த ஒரு காலத்துல இவங்கெல்லாம் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு டிராவல் பண்ணி போனாங்க. கோவிட் பேஷண்ட்ஸை நேரா பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும் பொழுது டாக்டர்ஸ் மேலேயும் நர்சஸ் மேலேயும் அதிகமான மதிப்பு கூடுதுன்னு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, bye from Jemima. Take care.